எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சமையல் பண்ணிக்கினே கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணியாச்சுங்க. எப்போவுமே நான் அப்படி தான் சாப்பாடு அரிசிலாம் கழுவி வச்சுட்டா அந்த டைமில் கொஞ்சம் அழகாக துடைச்சிருவேன். எனக்கு அந்த கிச்சன் மேடை க்ளீனாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருப்பேன். டக்கு டக்குன்னு துடைச்சினே இருப்பேன். முன்னாடி சோப்பு வச்சு பஞ்சு வச்சு அழகாக தேய்ச்சிட்டு மறுபடியும் வெறும் துணியை வச்சு தண்ணி தொட்டு துடைச்சிட்டேன். நம்ம வெள்ளைக்கல் போட்டால் சீக்கிரமாக அழுக்காயிடும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறோம். ஆனால் வெள்ளைக்கல் தாங்க ரொம்ப நல்லது. நான் அதனால தான் வெள்ளைக்கல் செலக்ட் பண்ணி போட்டேன். டக்குன்னு ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு துடைச்சிரும், பார்க்க புதுசு மாதிரியே இருக்கும். பிளாக்காக இருந்தால் சரி நம்மளுக்கு தெரியாது, பொறுமையாக கழுவி துடைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது. ஒயிட் கல் போட்டதுனால டக்குன்னு எனக்கு கரை இருந்தாலும் தெரிஞ்சிடும், டக்குன்னு நானும் துடைச்சிடுவேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எனக்கு எந்த காயை அறுத்தாலும் அந்த விதையை எடுத்து சேமிக்கிற பழக்கம் இருக்குங்க. அந்த மாதிரி நான் ஜன்னலில் வச்சுட்டு சேமித்து விதை போடுவேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.